ஹலோ காய்ஸ் நான் தான் வந்து ஸ்லூ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எல்லார்ட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வீடியோவே போட்டுருக்க முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடால நெறையா நடந்து போச்சு. வந்து நெறைய பேர் என்ன ஏன் வீடியோ போடல? வீடியோ போட மாட்டேன் 1 நாள், 2 நாளு, 3 நாள் டெலீட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இவ்வளோலாம் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் நண்பா. இத்தன பேர் கேட்பீங்க கூட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பர்சனலா கால் பண்ணி கேட்டுருந்தீங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி இருந்தாலும் நெறைய பேர் அப்பயே மெசேஜ் பண்ணி இது பண்ணி கேட்டவங்க, "நீ இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டுரு, இல்ல கம்யூனிட்டி போஸ்ட்டாவது போட்டுரு" அப்படின்னுட்டு இருந்தீங்க. நான் அத போடணும்னு பார்த்துட்டு ஊடால போட முடியாம கொஞ்சம் இதா இருந்து போச்சு. ஆக்சுவலி என் மேல தான் தப்பு வீடியோ போடாததுக்கு காரணம். அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, வீட்ல மறைச்சது தான் நண்பா தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, அரியர் நான் வச்சுட்டு லாஸ்ட் செம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரியர் வந்து வச்சுட்டு அத வந்து நான் வீட்ல சொல்லல. சொன்னா கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம் ஃபீஸ் கட்ட டைம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸுக்கே கேட்டேன். "என்ன நீனு ₹65 எக்ஸ்ட்ரா சொல்ற? எந்த சப்ஜெக்ட்ல அரியர்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட இருந்து போட்டு வாங்கியிருக்காய்ங்க. நான் வந்து மூஞ்சிய வந்து அப்படியே எப்புட்றா கண்டுபிடிச்சாய்ங்க? நம்மட்ட சொல்லவே இல்லையே! அப்படின்ற மாட்டி வச்சிருந்தேன். புடிச்சுட்டான் என் வீட்ல ஒரே அப்படி "எப்படி இது ஒண்ணு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம டோஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "எந்த சப்ஜெக்ட்ல வச்ச? எதுக்கு வச்ச? நல்லா தானே படிப்ப இது ஒண்ணும்" அப்படி இப்படின்ட்டு கொன்னுட்டாங்க. அப்புறம் என் தப்பு வச்சது அரியரு. அப்புறம் வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீ வந்து லாஸ்ட் இதுவரைக்கும் அரியரே இல்லாம வச்சுட்டு வந்த. இதுவரைக்கும் நீ வந்து அரியரே வச்சது கிடையாது. இது பண்ணது கிடையாது. இந்த சேனல் ஆரம்பிச்சனால தான் இது பண்ண. என்னையிலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சியோ, அன்னையிலேருந்து உருப்படாம போயிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா திட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் வாத்தியார்ட்ட நான் பல தடவ பேசியிருக்கேன். இப்ப அவரும் சொல்லிட்டு இருந்தார், "ஊடால கொஞ்ச நாள்ல நீ ஒழுங்கா படிக்க மாட்ற, இது பண்ண மாட்ற." ஊடால வந்து எங்க மேம் வந்து ஹெச்ஓடி மேம் அப்படியே பேசினாங்க வீட்ல இருந்து. "கொஞ்ச நாளா சரியில்ல. நல்லா படிச்ச பையன் படிக்க மாட்றான்." அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செமஸ்டர்ல வந்து அரியர் வேற ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்ல. அத நான் சொல்லாம வேற இருந்தேன். கடைசியில எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி காசு கேட்டு, நானே போய் வாண்டடா மாட்டிக்கிட்டு, பட் ஆனா திட்டும்போது கூட உண்மையாவே எனக்கு நான் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது நண்பா. வந்துட்டு அவ்வளவா கில்ட்டியா லைட்டா ஃபீல் ஆகுது. ரொம்பவே என்னடா அப்படி நம்ம இத விட்டோமே அப்படி இப்படின்னு. அப்ப கூட எனக்கு ஃபீல் ஆகல. சரி விட்றா பார்த்துக்கிரலாம். ஒரு சப்ஜெக்ட் தானே நம்ம நம்ம வாங்காத அரியரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்தேன். நான் வந்து பார்த்தேன்னா, பயங்கர ஜாலியான டைப்பு. சும்மா சேடான விஷயத்தையே வந்துட்டு, சும்மா சிரிச்சுக்கிட்டே இது விட்டே சொன்னீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பாடாக்கேன்னு கேட்பேன். "லூசு டேசாடா நீனு. ஏன்டா எப்பொழுதும் நீ இருக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றது பண்ணிட்டு இருக்க" அப்படின்ட்டு. நம்ம என்னதான் கஷ்டமா இருந்தாலும் 4 பசங்களோட இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. அதனால ஜாலியா சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில பேர் கேட்பேங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் பார்ப்பாங்க என் வீடியோ. அவன் சொல்லுவான், "டேய் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லையேடா நீனு. நீ நினைச்சலாம் ஃபீலே பண்ண மாட்டேயேடா எப்புட்றா" அப்படின்னுட்டு. என்ன பண்றது மச்சான் கடைசியில நம்மளே ஃபீல் பண்ண விட்டாய்ங்க. சரி அத விடுங்க நண்பா. நான் ஏதோ சொல்ல வந்து ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் அரியர் வச்சனால நீ வந்து இதனால தான் அரியர் வச்சுட்ட. சேனல் ஆரம்பிச்சனால தான் அரியர் வச்சுட்ட. சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து ஒழுங்காவே படிக்கிறதில்ல. படிக்க மாட்ற, இது பண்ண மாட்ற. நீ வீடியோ போட்டுக்கிட்டு சாயந்தரம் வந்தோனே வீடியோ போடுறதுக்காண்டி என்னமோ ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிற. இது பண்ணிட்டு இருக்க. நீ வந்து புக் எடுத்தே பார்க்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டாங்க. இதனால தான் நீ ஆக்சுவலா என்னன்னா நான் வீடியோ போடுறனால தான் படிக்க மாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே விடவே இது பண்ணக்கூடாது. நீ வந்து படி இது ஒண்ணாயிடும். எவ்வளோ பேசி பேசினேன். ஒண்ணும் பண்ண முடியல. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீ போட்டிருக்க அரியர தூக்கு. நீ வச்சிருக்கல்ல அடுத்த வருதுல எக்ஸாம் அதிலேயே தூக்கு. நீ தூக்கு. ஓகே. அதுக்கடுத்து நம்ம யோசிக்கிறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீ அரியர் இல்லாம முடி. இன்னும் கடைசி வருஷம் தானே. கடைசி வருஷத்துல வந்து இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆயிட்டு போறதோட வந்துட்டு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற. நீ முடிச்சுட்டு என்னமோ பண்ணிக்க. உன் லைஃப நீ பார்த்துக்க. நீ எத வேணா சூஸ் பண்ணிக்க. நீ இந்த பக்கம் போறதுனாலும் இந்த பக்கம் போ. அடுத்து நீ படிச்சு முடிச்சுட்டு உனக்கு படிச்ச வேலைக்காட்டி போறதா இருந்தாலும் இது பண்ணிக்க. அப்படின்ற மாட்டிக்கு சொல்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போச்சா, அதே மாட்டி இன்னொரு பக்கம் ஒரு ப்ராப்ளம் போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! அதிலயே நான் தான் தப்பு. இது மாரி சொல்ட்டீங்களா, அது வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா, இந்த திட்ட ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோ போடாம இருந்ததுலேருந்து ஜெனிசின் வந்து சரி சும்மா விளாடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெனிசின் எப்பவுமே விளாடுவேன். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன். ஆர்கன் கோஸ்ட்லாம் நான் மேக்ஸிமம் முடிக்காம வச்சிருந்தேன். நான் வந்து 2020 இருந்தே பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 45 தான். நான் அவ்வளவா நான் விளையாண்டதில்ல. சும்மா ஏதோ நல்லதோ விளையாண்டுட்டு இருப்பேன். ஆர்கன் கோஸ்ட் கூட அவ்வளவா முடிச்சதே கிடையாது. என்னடா நெறையா கேமர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சிதறிடுவீங்க. என்னடா 2020ல இருந்து விளையாண்டுட்டு இருக்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவ்வளவாலாம் விளாட மாட்டேன் நண்பா. ஆனா அந்த இது ஆனதுலேருந்து சரி ஓகே ஜென்சின் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டு உட்காந்து ஆர்கன் கோஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா, முடிச்சு 3 டேஸ்ல லெவல் 54 ரீச் பண்ணி அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. நம்ம நைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நைட் 1 மணிக்கு அலாரம் வச்சுலாம் முடிச்சு 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆர்கன் கோஸ்ட்ட பூரா முடிச்சு, ஆர்கன் கோஸ்ட்ட பூரா முடிச்சுட்டு, அப்புறம் அப்கமிங்
இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, லாமாவோட கொலாபரேட் பண்ணி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் எடுக்கும்ன்னு சொல்லிட்டு நான் டாப் அப்பே பண்ண மாட்டேன் நண்பா. தேவையில்லாம டாப் அப் பண்ணி பத்தாததுக்கு மந்த்லி வேற போட்டு கேரக்டர் வைஸ்க்கு ஸ்பின் பண்ணா கடைசியில பார்த்தீங்கன்னா கீகி அவ்வளோ குடுத்துட்டு நான் மன உடைச்சல் ஆயிப்போச்சு. ரொம்பவே சோகமான விஷயங்கள் நடந்துச்சு. கேமுக்காண்டி செலவு பண்ணாத பைத்தியக்காரன் கேமுக்காண்டி செலவு வேற கொடூரமா பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி என்னால எதுலயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. எல்லாமே என் மேல தான். அப்ப வீடியோ போடாததுக்கு முழுக்க முழுக்க தப்பு நான் தான். இது மாரி இது பண்ணிட்டு இருந்துச்சு. கடைசியில என்னடா சொல்ல வர்றேன்? சம்மந்தமே இல்லாம பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. வீடியோ போட முடியாத சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் இந்த வருஷத்தோட அரியர கிளியர் பண்ணலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமா போயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சு அரியர கிளியர் பண்ணிட்டு வீட்ல ம் வீட்ல எல்லாரோட மென்டாலிட்டிய மாத்திட்டு அதுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். நான் எப்படியாவது வந்து ஏதாவது டைம்ல உட்காரத்த எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ 1 ஆர் 2 வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்றது பிடிக்கும். ரெகுலரா வீடியோ போட்டுட்டு திடீர்னு வீடியோ போடாம இருக்குது எனக்கே ஒரு மாரி ஃபீலா தான் ஆகும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ரெகுலரா பண்ணிட்டு திரும்ப பண்ணல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயமா ஹாபியா இருக்கலாம். ஜாக்கிங் போறது, வாக்கிங் அந்த மாரி எனக்கு ஸ்டார்ட்டிங்ல வீடியோ போட கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. போக அப்படியே போட்டுட்டு திடீர்னு வீடியோ போடலைன்னா இதா இருக்கும். என்னடா நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேடா. என்ன நீ 2 நாள் 3 நாள் ஒரு தடவ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்படி சொல்லாமா அப்படின்னு. சரி நான் வேணுக்கிட்டு வீடியோ போட மாட்டேன். போடாம இருக்க மாட்டேன் நண்பா. ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இந்த மாரி வீட்ல போட்டுட்டா நம்பி அடி அடிப்பாங்க. முதல்ல இருந்து நான் வீடியோ போடுற வீட்ல பிடிக்காம தான் இருந்துச்சு. இப்போ வந்து இது வேற தெரிஞ்சுச்சு. ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்ல நான் அவ்வளவா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து எங்க வீட்லனா திட்டுவாங்க. நான் நான் நெறைய தெரியும். ஓஜி சப்ஸ்கிரைபர் தெரியும். எங்க பெரியம்மா வீட்லருந்து தான் படிக்கிறதே வந்துட்டேன். இங்க வந்து நீ படிக்கிற நீ நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னைய தான் சொல்லுவாங்க. என் தங்கச்சி என்னைய தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியம்மா அப்படியே சொன்னாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது. உங்க வீட்ல வந்து தங்கி படிக்கிறேன். பிறகுட்டு நான் தான் ஒழுங்கா பொறுப்பா இருந்திருக்கணும். இந்த மாரி அரியர் வச்சுட்டு இது பண்ணிட்டு, என் மேல தப்பு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து வீடியோ போடுவேன் நண்பா. பட் ஆனா ரேரா தான் வரும். ரொம்பவே கஷ்டம். நான் வந்து எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பப்ப நான் வீடியோ வந்து பல்க்கா அப்லோட் பண்ணிவிடுவேன் நண்பா. அதனால ரெகுலரா வீடியோ போடலைன்னா புரிஞ்சுக்கங்க. இப்ப இப்ப நான் பேசுறது தெரிஞ்சா கூட வீட்ல ரவுண்டு கட்டி அடிப்பாய்ங்க. எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து ஃபோன் பேசுற மாட்டிக்கு மைக்க பக்கத்துல வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும், பைத்தியக்காரத்தனமா பேசியிருந்தாலும், உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு என்னைய மன்னிச்சிருங்க நண்பா. அடுத்து இது மாட்டிக்கு ஒரு மான்வாய் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோல உங்கள மீட் பண்றேன் நண்பா. திரும்ப பொலம்பக்கூடாதுன்னு நெனச்சேன். கடைசில பார்த்தேன் இந்த ஒரு வீடியோ போட்டு பொலம்பிட்டேன். மன்னிச்சிருங்க நண்பா. சரி ஓகே நண்பா. குட் நைட். ஏதாவது தப்பா பைத்தியக்காரத்தனமா பேசி